என்னடிடா அது? போ. ஏன்டா அடிக்கீங்க? நான் அடிக்கடா கண்ணனியாடா. என் பேர் சிம்பு. என்கிட்ட சேடா பம்பு. என் கையில பச்சடா கம்பு. பதவங்க இருக்கடா தெம்பு. அடி எங்க வர்ற? ஏடா கோர்கடு புதுசாட்டனா? என்னடி வாய்ஸ் இது? யார் இவன் கூட்டத்தை பொழந்துகிட்டு வர்றா? 5 பேர் ஒன்னா சேர்ந்த மாதிரி இருக்கிறான். என்னடா இது? பிரசவ ஆஸ்பத்திரி பக்கம் போனா கூப்பிட்டு அட்மிட் பண்ணுவாங்க போல. ஆமா, இது என்ன காலா இல்ல சுருட்டி வச்ச பெட்? ஐயோ, என்ன புடிக்கல. இது எந்த ரூட்ல தெரியலையே. கண்ட்ரோல் பண்ண முடியலையா? அடி ரொம்ப பலமா பட்டிருக்கோ. I love you என்ன சொல்லணும்? நான் உன்னை என்ன சேர்க்காத காதலிக்கிறேன். நான் உன்னை காதலிக்கிறேன். இல்ல என் வாயில ஒரு மாய் வருது. தர்மத்துக்கு எதிரான தீய சக்தி நீ. மருவத்தூரோம் சக்தி. தர்மத்துக்கு எதிராக தீய சக்திங்க மேடம். மரியாதையா என் முன்னாடி இருந்து போயிடு. ஐயோ, பரம்பரை குடியார மாதிரி காலை பொழந்துகிட்டு கிடக்கு. பிரம்மனோட ஸ்பெஷல் ப்ராடக்ட்ரா. இது அது இல்ல. போங்கடா. மகமாயி ஏர்கொண்டா அதிபர் ரசத்தூர். போன தடவை வரும்போது ஒரு கட்டு பீடி வாங்கி கொடுக்க ஆள் இல்ல. இப்ப எப்படி இவ்வளவு கூட்டம்? அவருமே சாதாரண சாமி இல்லையா, ரொம்ப ஸ்பெஷல் சாமியா. கோவத்துல அந்த ஆளு தண்ணி தெளிச்சு உன்னை நாயா குரங்கா மாத்திர போறாரு. இவன் கக்கூசு போறதுக்காக கார்பரேஷன் தண்ணி புடிச்சு வச்சுட்டு சுத்திட்டு இருக்கான். நான் செய்வன வைப்பேன், மார்போட வைப்பேன், பிள்ளி வைப்பேன், சுண்ணி வைப்பேன், கந்திச்சு வைப்பேன், எல்லாத்தையும் வைப்பேன். இவன் ஃப்ராட்ரா மாமா. இவனை பார்த்து ஏன் பயப்படுற? கிராமத்துல இருந்து ஆஸ்பத்திரிக்கு போறதுக்கு தான் பணத்தோட வந்தோம். கால் குணமானதை பார்த்ததும் சாமியார் தட்டுல பணத்தை போட்டுட்டோம். நீங்க என்ன பார்த்து சாமியார் தட்டுல பணத்தை போட்டீங்களா? ஆமாங்க தம்பி. ஒரு நாள் எனக்கு அங்க பாம்பேல என்னை பத்தி எல்லாம் எப்படி சொல்றாங்க அப்படின்னா, தப்பான வழியிலே மாந்திரீகத்தை பண்ண சொல்றாங்க. நான் செய்வன வைப்பேன், மார்போட எல்லாத்தையும் பண்ணுவேன். ஏன்னா இந்த உலகத்துல எல்லாமே மாயை தான். சிரிக்கதான் செய்யணும் நம்ம, அப்புறம் என்ன பண்றது? ஏதாவது செஞ்சு காமிங்களேன் எனக்கு. அகோரின்னா இந்த சக்தி எல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க. ஒரு ஆண்டி அரசனாக்க முடியும், ஒரு அரசனை ஆண்டி ஆக்க முடியும். யாருனால? அகோரிகள்னால. நீங்க ஏன்ட்ட பேசுற மாதிரி அங்க இருக்க அகோரிகள்ட்ட எல்லாம் போய் பேச முடியாது. பேச்சு மட்டும் தானா? செய்ய மாட்டீங்களா இதெல்லாம்? செஞ்சு காட்டுங்க சார். நான் தான் சொல்றேன், இங்க சக்தியா இருக்கேனே. இப்ப என்ன அரசன் ஆக்குங்கன்னா ஆக்கிடுவோம். அரசனாக்கிடுவோம். நீ சிஎம் ஆகணுமா? சிஎம் ஆக்கிடுவோம். ஆளை விடுற சாமி. வாங்கயா. காத்துல பறப்பாரு, தண்ணியில நடப்பாரு. இப்ப இதெல்லாம் உங்களால பண்ண முடியுமா? தண்ணியில் நடக்க முடியுமா? பறக்க முடியும். இப்ப செஞ்சு காமிங்கன்னு கேட்பேன் நான். பிகினர்ஸ்க்காக நான் பண்ணணும்னு பண்ண முடியும். எவ்வளவு பிட்டு இழத்தாப்பா அந்த காதுக தாங்க. வாங்க எம்புட்டு போய் லேசா புழுந்தாவே கண்டுபிடிச்சிடறாங்கல. எனக்கா தோணணும்ல. தோண வையி. அது எப்படி? அது நடக்கட்டும். அதுவா நடக்கும் ஒரு நாள். பொண்ணுங்க
இப்படி தயா எல்லாத்தையும் உருவாக்கி விட்டுறாங்க, எங்க போய் முடிய போதோ. நான் வந்து ரெண்டு குட்டிமா வந்து நான் ஹாஸ்பிட்டலில் சேர்க்கும்போது வந்து என் குட்டிமா வந்து ரொம்ப வலி அனுபவிச்சு இது பண்ணாங்க. நான் வந்து எல்லாத்தையும் விளாகாக எடுத்து வச்சிருப்பேன். நான் பாய்சன் கிடைச்சாலே பாயாசம் மாதிரி குடிப்பேன். பாயாசமே கிடைச்சிருக்கு, சும்மா விடுவேனா? கண்டென்ட்டுக்காக கழுகு மாதிரி காத்துட்டு இருப்போம். கிடைக்கலனா எது கிடைக்குதோ அதையே நாங்க கண்டென்ட்டா மாத்துவோம். இன்னைக்கு ரீல்ஸ் போட்டியா நீ? அடுத்த பிள்ளை எல்லாம் 1 மில்லியன் 2 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கு. உனக்கு அந்த 5000தோட போதும், அதுக்கு மேல எல்லாம் போயிட வேண்டாம். பக்கத்து வீட்டு பையன் பாரு, காலையில மாடிக்கு போனவன் கண்டென்ட் வீடியோ எடுத்துட்டு இருக்கான், இன்னும் கீழே வரல. அவன் எவ்வளவு டெடிகேட்டடா ஒர்க் பண்றான். சரி சொல்லு, இப்ப எந்த சாங் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு சொல்லு. 4 பேரை பார்த்து காப்பி அடிச்சாது ஒரு 2 ரீல போட்டு தொலையேன். அந்த காலத்துல எல்லாம் எங்க அம்மா அப்பா என்ன படி படி படின்னு சொல்லி உயிரை வாங்குவாங்க. நான் அப்படியே பண்றேன், உன்னை ரீல்ஸ் தானே போட சொல்றேன். நீ 4 காசு சம்பாதிச்சு 4 பேரோட கொலாப் பண்ணி வீட்டுக்கு டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் வாங்கி தந்தா தானே அம்மாவுக்கும் பெருமையா இருக்கும். ஒருத்தையும் வெளியே நான் யூடியூபர் அம்மா, இன்ஃபுளுசர் அம்மா, நான் அந்த பிணத்துறாங்க. என்னால வாயை திறந்து சொல்ல முடியுமா சொல்லு? போன மாசம் 5000 ஃபாலோவர்ஸ் இருந்தது, இன்னைக்கு வரைக்கும் அதுதான் இருக்கு. உங்க அப்பா கேக்குறாரு, நேத்து போட்ட ரீல்ஸ்க்கு எவ்வளவு வியூஸ்ன்னு. 10 வியூஸ்ன்னு சொல்லவா? நிர்மலா வந்து சொல்றா அவன் பையனுக்கு ஒரே நாள்ல 10 மில்லியன் வியூஸ் போச்சான். உன்கிட்ட சொல்றதுக்கு பேசாம நான் ஒரு சேனல் ஆரம்பிச்சு ரீல்ஸ் போட்டு போயிடலாம் போல இருக்கு.